அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய குர்ஆன் மஜ்லிஸில் குர்ஆனின் இரண்டாவது அத்தியாயமான சூரா அல் பக்கரா பசுமாடு என்ற இந்த அத்தியாயத்தின் 164வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்க இருக்கின்றோம். இந்த அரபி வசனங்களை ஓதி அவைகளின் தமிழாக்கங்களை வாசிக்க இருக்கின்றோம். அனைவரும் அமைதி காத்து செவிதாழ்த்தி கேட்டு பயனடையவும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி வல் ஃபுல்கில்லதி தஜ்ரி ஃபில் பஹ்ரி பிமா யன்ஃபஉன் நாஸ وَمَا أَنزَلَ اللَّهُ مِنَ السَّمَاءِ مِن مَّاءٍ فَأَحْيَا بِهِ الْأَرْضَ بَعْدَ مَوْتِهَا وَبَثَّ فِيهَا مِن كُلِّ دَابَّةٍ وَتَصْرِيفِ الرِّيَاحِ والسحاب المسخر بين السماء والأرض لآيات لقوم يعقلون. நிச்சயமாக வானங்கள் இன்னும் பூமியை படைத்திருப்பதிலும் இரவு பகல் மாறுவதிலும் மனிதர்களுக்கு பலன் தருபவற்றை ஏற்றிக்கொண்டு கடலில் செல்லும் கப்பல்களிலும் வானத்திலிருந்து அல்லாஹ் மழை நீரை இறக்கி அதன் மூலம் பூமியை அது இறந்த பின்னர் உயிர்ப்பிப்பதிலும் எல்லா கால்நடைகளை பூமியில் பரப்பியதிலும் காற்றை பல கோணங்களில் திருப்பி விடுவதிலும் வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் கட்டுப்படுத்தப்பட்ட மேகத்திலும் சிந்தித்து புரிகிற மக்களுக்கு திட்டமாக பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. وَمِنَ النَّاسِ مَن يَتَّخِذُ مِن دُونِ اللَّهِ أَندَادًا يُحِبُّونَهُمْ كَحُبِّ اللَّهِ وَالَّذِينَ آمَنُوا أَشَدُّ حُبًّا لِلَّهِ وَلَوْ يَرَى الَّذِينَ ظَلَمُوا إِذْ يَرَوْنَ الْعَذَابَ أَنَّ الْقُوَّةَ لِلَّهِ جَمِيعًا وَأَنَّ اللَّهَ شَدِيدُ الْعَذَابِ. அல்லாஹுவை அன்றி பல இணைகளை எடுத்துக்கொண்டு அல்லாஹுவை நேசிப்பது போல அவற்றை நேசிப்பவர்களும் மக்களில் இருக்கிறார்கள். நம்பிக்கையாளர்கள் அல்லாஹுவை நேசிப்பதில் மிக கடுமையானவர்கள். அநியாயக்காரர்கள் பார்த்தால் அவர்கள் வேதனையை காணும்போது அனைத்து பலமும் நிச்சயமாக அல்லாஹுக்கே உரியது. வேதனை செய்வதில் அல்லாஹ் கடினமானவன் என அறிவார்கள். இது தபர்ர அல்லதீன தபிஉ மினல்லதீன தபஉ வரஅவுல் அதாப வதகத்தஅத் பிஹிமுல் அஸ்பாப். பின்பற்றப்பட்ட தலைவர்கள் பின்பற்றியவர்களை விட்டு மறுமையில் விலகி அவர்கள் அனைவரும் வேதனையை கண்டு அவர்களுக்கிடையில் இருந்த தொடர்புகள் அறுந்துவிடும்போது பின்பற்றியவர்கள் தங்கள் செயலை நினைத்து துக்கப்படுவார்கள். وَقَالَ الَّذِينَ اتَّبَعُوا لَوْ أَنَّ لَنَا كَرَّةً فَنَتَبَرَّأَ مِنْهُمْ كَمَا تَبَرَّؤُوا مِنَّا كَذَلِكَ يُرِيهِمُ اللَّهُ أَعْمَالَهُمْ حَسَرَاتٍ عَلَيْهِمْ وَمَا هُمْ بِخَارِجِينَ مِنَ النَّارِ. பின்பற்றியவர்கள் கூறுவார்கள், உலகிற்கு ஒருமுறை திரும்பச் செல்வது நமக்கு முடிந்தால் அவர்கள் எங்களை விட்டு விலகி கொண்டது போல் நாங்களும் அவர்களை விட்டு விலகிக் கொள்வோம். இவ்வாறே அவர்களின் செயல்களை அவர்களுக்கு மனவேதனைகளாக அல்லாஹ் அவர்களுக்கு காண்பிப்பான். அவர்கள் நரக நெருப்பிலிருந்து வெளியேறுபவர்களாக இல்லை.
யா ஐயுஹன் நாசு குலு மிம்மா ஃபில் அர்தி ஹலாலன் தையிபா வலா தத்தபிஉ ஹுதுவாத்தி ஷைத்தானி இன்னஹு லகும் அதுவும் முபீன். மக்களே, பூமியில் உள்ளவற்றில் நல்ல அனுமதிக்கப்பட்டதையே உண்ணுங்கள், ஷைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள், நிச்சயமாக அவன் உங்களுக்கு பயங்கரமான எதிரியாவான். இன்னமா யஅமுருக்கும் பிஸ்ஸூஇ வல் ஃபஹ்ஷாஇ வ அன் தகூலு அலல்லாஹி மா லா தஅலமூன். அவன் உங்களுக்கு ஏவுவதெல்லாம் தீமையையும் மானக்கேடானதையும் நீங்கள் அறியாதவற்றை அல்லாஹ்வின் மீது பொய் கூறுவதையும் தான். وَإِذَا قِيلَ لَهُمْ اتَّبِعُوا مَا أَنزَلَ اللَّهُ قَالُوا بَلْ تَتَّبِعُوا مَا أَلْفَيْنَا عَلَيْهِ آبَاءَنَا أَوَلَوْ كَانَ آبَاؤُهُمْ لَا يَعْقِلُونَ شَيْئًا وَلَا يَهْتَدُونَ. அல்லாஹ் இறக்கியதை பின்பற்றுங்கள் என அவர்களுக்கு கூறப்பட்டால், மாறாக எங்கள் மூதாதைகளை எதன் மீது நாங்கள் பெற்றோமோ அதையே பின்பற்றுவோம் என கூறுகிறார்கள். அவர்களுடைய மூதாதைகள் எதையும் அறியாதவர்களாகவும் நேர்வழி பெறாதவர்களாகவும் இருந்தாலுமா? وَمَثَلُ الَّذِينَ كَفَرُوا كَمَثَلِ الَّذِينَ يَنْئِكُوا بِمَا لَا يَسْمَعُوا إِلَّا دُعَاءً وَنِدَاءً صُمٌّ بُكْمٌ عُمْيٌ فَهُمْ لَا يَعْقِلُونَ. நிராகரிப்பாளர்களின் உதாரணம் அலைப்பையும் சப்தத்தையும் தவிர வேறு எதையும் கேட்காததை கூவி அழைப்பவரின் உதாரணத்தை போன்றாகும். அவர்கள் செவிடர்கள், ஊமைகள், குருடர்கள். எனவே அவர்கள் சிந்தித்து புரிய மாட்டார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு குலூ மின் தய்யிபாதி மா ரஸக்னாகும் வஷ்குரு லில்லாஹி இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன். நம்பிக்கையாளர்களே, நாம் உங்களுக்கு வழங்கிய நல்லவற்றில் இருந்து உண்ணுங்கள், அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்துங்கள், அவனையே நீங்கள் வணங்குபவர்களாக இருந்தால். இன்னமா ஹர்ரம அலைக்குமுல் மைத்தத வத்தம வல்லஹ்மல் ஹின்ஜீர் வமா உஹில்ல பிஹி லிகைரில்லாஹ் فَمَنِ اضْطُرَّ غَيْرَ بَاغٍ وَلَا عَادٍ فَلَا إِثْمَ عَلَيْهِ إِنَّ اللَّهَ غَفُورٌ رَحِيمٌ. அவன் உங்களுக்கு தடுத்ததெல்லாம் தாமாக செத்தது, இரத்தம், பன்றியின் மாமிசம், அறுக்கும்போது அல்லாஹ் அல்லாதவருக்காக பெயர் கூறப்பட்டவைத்தான். ஆகவே எவர் பாவத்தை நாடாதவராக வரம்பு மீறாதவராக இருக்கும் நிலையில் தடுக்கப்பட்டதை உண்ண நிர்பந்திக்கப்பட்டாரோ அவர் மீது அறவே குற்றமில்லை. நிச்சயமாக அல்லாஹ் மகா மன்னிப்பாளன், மகா கருணையாளன். சதகல்லாஹுல் மௌலானல் அதீம்.